ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் இந்த சூழ்நிலையை கடந்து தான் வந்திருப்போம். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நானும் கடந்து வந்தேன். நாம் யாருக்காவது பண உதவி செஞ்சுருப்போம். நாம் பண உதவி செய்யும்போது நல்லவராக தெரிஞ்சு நம்ம ஒரு சூழ்நிலை கெட்டவர்களாக தெரிவோம். அப்படி தான் நானும் பண உதவி செய்யும்போது நல்லவளாக தெரிஞ்சேன். ஏனோ இப்போது பிடிக்காத ஒரு நபராக என்னிடம் நடந்து கொள்கிறார்கள். என்னிடம் கோபப்படுகிறார்கள், சண்டைக்கும் வராங்க. கடந்த 3 வருடமாக பணத்தை கொடுத்தேன்னா இப்போது அழுது கொண்டு பணத்தை திருப்பி கேட்க முடியாமல் ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை. என்ன செய்வது என புரியாமல் பணமும் கையில் கிடைக்காமல் தவித்து கொண்டு இருக்கிறேன். பணத்தை எப்படி கேட்குறது, அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறது ஏன்னே தெரியல. அன்னைக்கு நம்ம நல்லவங்களாக இருந்தோம், இன்னைக்கு பிடிக்காதவங்களாக மாறிட்டோம். ஏன் இந்த உலகமே இப்படி தானா? என்கிட்ட இருக்கும்போது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க, என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லாதப்போ ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ தான் புரியுது எனக்கு, நமக்குன்னு ₹1 ஒரு சேமிப்பு வைக்காமல் விட்டுட்டோம். அவங்க கேட்காங்கன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு பணத்தோட அருமை தெரியாமல் இப்போ பணத்தோட அருமை எனக்கு புரியுது. இப்போ எனக்கு ₹10 வேணும்னாலும் இப்போ எனக்கு ₹10 தந்து உதவ ஆள் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்போது நானும் இருக்கேன். என்னால் சின்ன முடிஞ்ச பக்கத்தில் பூ கட்டி கொடுப்பேன். அந்த மாதிரி தான் நம்மளால் முடியும். முயற்சி தானே, சின்னதாக ஏதாவது முயற்சி பண்ணுவோமே அப்படின்ட்டு தான் பூ கட்டி கொடுப்பேன். வேறு என்ன செய்ய, சமையல் அப்புறம் பூ கட்டுறது, இந்த இது தவிர எனக்கு இது வேறு எதுவுமே தெரியாது. வேறு வேலைக்கும் நான் போக முடியாது. பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க, சொந்த பந்தம் மதிப்பாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. சொந்த பந்தம்னா என்ன, பணம்னா என்னன்னு, பணத்தோட அருமையும் எனக்கு புரியுது. தெரிஞ்சோ தெரியாமலையோ கொடுத்தாச்சு. நம்ம கொடுத்த பணம் நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் அமைதியை தவிர வேறு வழியே இல்லை. என்ன பண்ணுறது? மற்றவங்களுக்கு கஷ்டம்னா ஆளாக நான் போய் நிற்பேன். இப்போ எனக்குன்னு ஒரு கஷ்டம், அது பணத்தால், மனசால். இன்னொன்று, குழந்தை இல்லாதது ஒரு வழி. இப்படி எத்தனையோ வழிகளை நானும் சுமந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னோடய கஷ்டத்தை தெரிஞ்சவங்களே நீ கஷ்டப்படுத்தும் போது, காயப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, ஒதுக்கி வைக்கும்போது அதெல்லாம் நினச்சா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியலை. என்னோடய ஒரு பொழுதுபோக்காக தான் நான் இந்த யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கேன். மக்களே, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை, நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து வந்தீங்கன்னா உங்களோட கருத்தை என்னோடய கமெண்டில் தெரிவிங்க. மக்களே, உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போதும் தேவை. என்னை மாதிரி இருக்கிற இப்போ பெண்கள் தான் இந்த யூடியூப் சேனல் ஒரு ஆறுதலுக்காக தான் எல்லாருமே தொடங்குறாங்க. நன்றி மக்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.